தேனி மாவட்டம் கம்பம் நகரில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட தந்தை மற்றும் மகன் உட்பட 5 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 13 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் நகர் பகுதியில் வடக்கு காவல் நிலைய சரக பகுதியில் தொடர்ந்து மோட்டார் சைக்கிள்களை திருடிச் செல்வதாக ஏராளமானோர் புகார் அளித்துள்ளனர். புகாரினை தொடர்ந்து தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் ஊத்துக்காடு சாலை பகுதியில் வாகன தணிக்கை செய்தபோது சந்தேகப்படும்படியாக வந்த இருவரை விசாரணை செய்துள்ளனர். அப்போது அவர்கள் மோட்டார் சைக்கிளை திருடி வந்தது தெரியவந்துள்ளது. மேலும் அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தியதில் உத்தமபாளையம் அருகே உள்ள கோவிந்தன்பட்டியைச் சேர்ந்த சேகர் மற்றும் அவரது மகன் விக்னேஷ் என்பதும், கருணாக்க முத்தன்பட்டியைச் சேர்ந்த ஈஸ்வரன், பூசாரி கவுண்டன்பட்டியைச் சேர்ந்த மகேந்திரன் மற்றும் கூடலூரைச் சேர்ந்த ஆனந்தகுமார் ஆகியோருடன் சேர்ந்து பல்வேறு இடங்களில் தொடர்ந்து மோட்டார் சைக்கிள் திருட்டில் ஈடுபட்டு வந்ததும், திருடிய மோட்டார் சைக்கிள்களின் பாகங்களை உதிரியாக பிரித்து கேரள மாநிலத்திற்கு விற்பனை செய்ததும் தெரியவந்துள்ளது. மேலும் அவர்கள் பதுக்கி வைத்திருந்த 13 இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்து 5 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். கம்பம் நகர் பகுதியில் தொடர்ந்து மோட்டார் சைக்கிள்களை திருடிச் சென்று விற்பனை செய்த தந்தை, மகன் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்த சம்பவம் பொதுமக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.